வெல்கம் டு ஃப்ளவர் பால் டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் ப்ளவுஸ்லேயே வந்து பேக் சைடு ஹூக் வச்சு ஒரு பேட்டர்ன் நெக்கோட ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மட்டும் போதும், நீங்களும் அந்த கிளாஸில் ஆட் ஆகிடுவீங்க. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக் கிளாஸ்னால் உங்களுக்கு பேண்டீஸ் கர்ச்சீஃப் ஸ்டிச் பண்ணுறது நம்ம கிளாஸில் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சிங் பயிற்சியும் மிஷின் ரன் பண்ணுற பயிற்சியும் மட்டும் நம்ம பேசிக் கிளாஸில், அந்த ரொம்ப டெப்த்தான பேசிக் கிளாஸில் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் கிளாஸுங்கிறது, ஒரு பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அந்த அளவுகளை எப்படி எடுக்கணும், அதை ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி கூடுதல் அளவுகள் சேர்க்கணும் அப்படின்றத ப்ராப்பராக ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி அளவில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுதான் பேசிக் கிளாஸு. அட்வான்ஸ் கிளாஸுங்கிறது உங்களுக்கு எல்லா டிசைனுமே இதில் வரும், என்னென்ன ட்ரெண்டில் இருக்கோ எல்லாமே வரும். அதுதான் அட்வான்ஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 3 டாட் பேக் ஹூக் ப்ளவுஸுக்கு எப்படி கட் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். எப்பொழுதும் போல் பேக் பீஸை ரெகுலர் டைப்லேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது மட்டும் கூடுதலாக ஒரு 1/2 இன்ச்சு சைடில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு, ஏன்னா பேக் சைடில் ஹூக் வைக்க போகிறனால கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. வழக்கமாக ஒரு சி மெஷர்மெண்ட், அதாவது கூடுதல் அளவு சேர்க்கறது 2 இன்ச்சு சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சில் பேக் பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பீஸுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம இது கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேக் பீஸை எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட ரெடி சைஸ் முன்னுயரத்தை இப்படி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 9 இன்ச்சு. அதில் இருந்து தையலுக்கு, டாட்டுக்கும் தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச்சு விட சொல்லியிருக்கேன். அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சு, டாட்டுக்காக, கீழ் டாட்டுக்காக 2.5 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 3 இன்ச்சு நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண அளவை நான் இப்படி கரெக்டாக இந்த கிளாத்தை வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் க்ளோஸாக தானே வேணும், பேக் சைடில் தானே வந்து ஹூக் வைக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செய்யணும், க்ளோஸாக இருக்க பகுதியவே எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீங்கள் இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்பொழுதும் போல் சொல்லி கொடுத்துருக்க மாதிரியே நம்ம என்ன செய்யணும்னா, ஈவனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தை இப்படி ஈவனாக வச்சுட்டு, சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நாம்போல்ல இருந்து கிராஸாக இப்படி 1 இன்ச்சுக்கு நம்ம கிளாத்தை எக்ஸ்ட்ராவாக வெட்டிக்கணும். அவ்வளோதான். மற்றபடி உயரத்தில் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அகலத்தில் மட்டும் சைடில், அதாவது நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ப்ளவுஸ் தைச்சு ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஆம்ஹோல் அளவு வந்து அப்படியே தான் இருக்கணும், அது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இருந்து தொட்டு உங்களுக்கு கீழே தான் வந்து கூடுதல் அளவு போகணும். இங்கே முடியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் கீழே தான் அப்படியே ஒய்டு பண்ணிட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான். இந்த பீஸெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு கழுத்து பகுதி, இது வந்து கொக்கி பட்டி வைக்கிற பகுதி. சரிங்களா? இது கொக்கி, இது கழுத்து. இப்போ இது இருக்கு இல்லையா, இதுக்கு நேர் கீழே இப்படி வந்துருங்க. இந்த இடம் நம்ம கட் பண்ணல, க்ளோஸாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோன்னா, கிளாத்தை இப்படி 2ஆக மடித்த வாக்கிலே வச்சுக்கோங்க. மடித்த விதத்திலே வச்சுட்டு, இப்போது இந்த 1 இன்ச்சு கூடுதல் அளவு சேர்த்ததை விட்டுருங்க. இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொக்கி வைக்கிற எண்டு, இந்த கொக்கி வைக்கிற எண்டில் அப்படியே கொண்டு போய் நம்ம இந்த மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல சரிசமமாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு விழுகும், சென்டர் விழுகும். ஸோ இந்த சென்டரை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த கொக்கி இருக்க பகுதியை கொண்டு போய் கரெக்டாக நம்ம சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி பார்க்குற மாதிரி ஒன்று பார்க்குற மாதிரி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்த இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இங்கே ஒரு அச்சு விழுவுது இல்லையா, இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டும் இந்த மார்க்கும் சரிசமமாக ஒன்று பார்க்குற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் உழுவுற சென்டரை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 வருது இல்லையா, இதுதான் மெயின் டாட்டு. ஓகேங்களா?
இப்போ இந்த மெயின் டாட்டை நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் உயரத்துக்கு இப்படி தூக்கி விடுங்க. ஓகேங்களா? தூக்கி விட்டுட்டு இப்போது கீழே இருந்து 1.25 இன்ச்சு, இந்த எட்ஜில் இருந்து 1.25 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், கரெக்டாக இந்த சென்டர் இருக்கு இல்லையா, சென்டர் டாட்டு, சென்டர் நாச்சு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கணக்கு வச்சுக்குவோம். இந்த இதில் இந்த ரெண்டும் கிடையாது, இந்த சென்டர் தான். இதில் கொண்டு போய் இந்த 1.25 இன்ச்சுக்கு நம்ம கீழேருந்து தூக்கி போட்டோம் இல்லையா மார்க்கு, அந்த மார்க்குக்கு இப்படி கிராஸாக போடுங்க. அதே மாதிரியே இந்த சென்டர்லேருந்து இந்த ஓரத்தில் கிராஸாக மார்க் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு மெயின் டாட்டோட மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த டாட் படியே நம்ம என்ன செஞ்சிடணும், கீழே இருக்க அளவுகளை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 2 பக்கமும் ட்ரேஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக இந்த நாச் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்படியே மடித்த வாக்கிலே வச்சு நாச் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மெஷர்மெண்ட் மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கத்தை எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்டோட சேர்த்து 3.5 இன்ச்சு தேவை. ஓகேங்களா? கழுத்தோட அகலம் அதே 3.5 இன்ச்சு எனக்கு தேவை. ஸோ அதெல்லாம் நான் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு இப்போ பாருங்கள், மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோன்றதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் டாட்டோட உயரம் எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயின் டாட்டுக்கு நம்ம ஷோல்டர் ஜாயிண்டோட சேர்த்து 3 இன்ச்சு விட்டோமா, டாட்டுக்கு மட்டும் 2.5 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ அந்த 2.5 இன்ச்சை நான் வந்து இப்படி தனிப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே கொக்கிப்பட்டிகிட்ட இருக்க டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ நார்மலான நெக்கு இறக்கமாக வைக்கிறோன்னா நெக்குக்கும் இந்த கீழே கட் பண்ணதுக்கும் உள்ள சென்டர் எடுத்து நம்ம இந்த கொக்கி டாட் வந்து நம்ம போடுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா போட் நெக்கு ரொம்ப மேலே இருக்கும். இதுக்கும் சென்டர் எடுத்தோம்னா இந்த கொக்கிப்பட்டி டாட்டு ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இங்கே நிற்கும். அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், கீழேருந்து 2.5 இன்ச்சு கரெக்டாக, சரிங்களா, கீழேருந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து கொக்கிப்பட்டி டாட்டு நான் வைக்க போகிறேன். இந்த டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட உயரம் வந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஆம்ஹோலோட டாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட இந்த ஆம்ஹோல் கிளாத்தை கொண்டு போய் இப்படி வச்சுட்டு சென்டர் எடுத்திங்கன்னா கிடைக்கிற அளவு தான் வந்து உங்களுக்கு இந்த டாட், ஆம்ஹோல் டாட்டு. ஓகேங்களா? அதை இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டாட்டுக்கும் ஆம்ஹோல் டாட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டாட் வந்து நான் ஷேப்பாக வந்து நான் போட்டுக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மெயின் டாட் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கப்பு வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக உட்காரும், ஷார்ப்பாகவும் இருக்காது. இப்போ இதோட உயரம் வந்து இருங்க, இதோட சேர்த்து இந்த கிராஸ் வந்து நம்ம ஆம்ஹோல் டாட்டுக்கும் இதுக்கும் கிராஸாக இப்படி கோடு போட்டுருவோம். போட்டுட்டு இந்த டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு, சரிங்களா? இந்த டாட்டு இங்கே முடியணும், இந்த டாட்டு இங்கே முடியணும், இது ரெண்டுக்கும் கேப் 1.5 இன்ச்சு, இந்த டாட்டு இங்கே முடியணும். அப்போ தான் அந்த கப்பு வந்து நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பேக் ஹூக் ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் டாட் வந்து இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை விரித்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். பிரின்ஸ் கட் மாதிரி தான் இருக்கும். இதோட நம்ம இங்கிட்டு போட்ட மார்க் எல்லாமே இந்த பக்கத்து வந்து உங்களுக்கு ட்ரேஸ் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? இதை அப்படியே வச்சு நம்ம தைச்சிட வேண்டியதான், கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வாங்க மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து பேக் பீஸ் வந்து நம்ம அதாவது லைனிங் கட் பண்ணிட்டாலே போதும். மெயின் கிளாத் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை நம்மளுக்கு, சும்மா ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்ம கட் பண்ணுன்ற மாதிரி வேலை இருக்காது. அப்படியே நம்ம கட் பண்ணால் லைனிங் பீஸை எடுத்து போட்டு ரேண்டமாக கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், ஃப்ரண்ட் பீஸு க்ளோஸாக இருக்கணும். ஸோ அப்போ க்ளோஸாக இருக்க பகுதியாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி கூட ஆமாம் இப்படி வச்சுருவோம். ஏன்னா பேக் பீஸில் வந்து கொஞ்சம் நெக்கு பேட்டர்ன் நெக் வைக்கிறனால பேக்கும் வந்து நான் க்ளோஸாக தான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் அப்புறமேட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பனுக்கு தனியாக வச்சுக்குவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து இதை நான் அப்படியே ரேண்டமாக கட் பண்ணிடுறேன்.
கிரேப் கிளாத்துன்றனால ரொம்ப நுணுக்கி கட் பண்ண தேவையில்ல, நம்ம ரேண்டமாக கட் பண்ணாலே போதும். அப்போ தான் நம்ம தைச்சிட்டு திருப்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போ இது ஃப்ரண்ட்டு பேக்கு. ஃப்ரண்ட்டு பீஸ் பாருங்கள், மெயின் கிளாத்தும் க்ளோஸாக தான் இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, மிச்ச கிளாத் வந்து ஸ்லீவுக்கும் பட்டிக்கும் வேணும். பட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ பாருங்கள், பட்டி பீஸ்க்கு வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்க அகலத்துக்கு நம்ம பட்டி பீஸோட அகலம் எடுத்துக்கணும். ரெண்டாக விரிச்சுக்கோங்க. இப்படியே விரிச்சிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து உயரம் வந்து ஒரு 4.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பட்டியோட உயரம் வந்து 4.5 இன்ச்சு. அகலம் வந்து நம்ம மெயின் கிளாத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மிச்சம் இருக்க கிளாத்தில் நம்ம இந்த லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக அப்படியே விரித்து போட்டு பார்க்குறேன். எனக்கு இங்கிட்டு ஒரு 2 இன்ச்சு குறையும், இங்கிட்டு 2 இன்ச்சு குறையும். ஸோ அதனால் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். சேஃப் சைடாக நம்ம ஒரு 1.5 இன்ச் கம்மியாக எடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஒரு கிளாத்து தான் தேவை, 2 தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணிடலாம். இதுக்கு பட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த இதில் இருக்க டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. அதில் இருக்கிற அதே 3 இன்ச்சை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். 3 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் நம்ம இப்படி இறக்கிக்கணும். இறக்கிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் இப்படி வந்து கிராஸ் வெட்டிடலாம். அதாவது பட்டிக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதே மாதிரியே மெயின் கிளாத்தையும் வெட்டிக்கணும். பட்டி வந்து நம்மளுக்கு 2ஆக வராது, நம்ம ஃப்ரண்ட் பீஸ் க்ளோஸாக இருக்கனால பட்டியும் 2 பக்கத்துக்கும் ஒன்றா தான் வரும். ஸோ இப்படி தான் வெட்டணும். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் வந்து நான் பேட்டர்ன் நெக் வச்சுருந்தனால நான் அதை தனியாகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் எல்லாமே ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு வந்து இப்போது நெக்கு வந்து கேன்வாஸ் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பேக் பீஸ்க்கும் அப்படி தான், போட் நெக் வந்து நான் கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து கிரேப் மெட்டீரியல்ன்றனால கம்பல்சரி வந்து நெக்குக்கு கேன்வாஸ் பயன்படுத்தினா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதே மாதிரியே வந்து கேன்வாஸ் பயன்படுத்தியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் ஆஃப் த நெக் டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தைச்சி திருப்பும் போது அவ்வளோ நீட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரீமியமான ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேலப் நெக்கு, அதுக்கப்புறம் போட் நெக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான நெக் டைப் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோங்கிறபோது அதை வந்து நம்ம தனியாக ஒரு கிளாத்தில் வந்து அயன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சி திருப்பிட்டு அயன் பண்ணி தைச்சி திருப்பினதுக்கப்புறம் அயன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் கிளாத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எல்லாமே லைனிங்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு டாட் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வரிசையாக வந்து நான் போட்டுட்டு வரேன். சென்டர் டாட் ரொம்ப முக்கியம். அப்படியே நம்ம போடணும். நான் அதில் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி தான் சென்டர் டாட் போடணும். கொஞ்சம் கூட வந்து நம்ம கையை எடுத்துகிட்டு போடக்கூடாது. அந்த எண்டில் வந்து நம்ம ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் கொஞ்சம் ப்ராடாக வந்து திரும்ப அடுத்த எண்டு வந்து ஷார்ப்பாக வந்து வரணும். இது தைச்சி போடுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் நீங்கள் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே சேம் அவுட்புட் தான் இருக்கும். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நார்மல் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு கொக்கி பட்டி வச்சு தைக்கிறது சரியாக வரல, அதாவது கொக்கி பட்டி இல்லை, நம்மளுக்கு ஃபினிஷிங் சரியாக வரல, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் கப் ஃபுல்லாக கவராகவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு வேர் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரண்ட்டு வந்து 3 டாட் ப்ளவுஸு பேக் ஹூக் வச்சு நீங்கள் போடும்போது சூப்பராக இருக்கும். கப்பு அவ்வளோ அழகாக வந்து கவர் ஆகும்.
இதுக்கும் பட்டி வர்றனால நம்ம வந்து அதில் எப்படி இருக்குமோ அதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம கரெக்டாக அந்த ஷார்ப்பை வந்து சென்டரில் வச்சு ஒரு ஸ்டேபிளுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு குண்டூசி வந்து குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த எண்டில் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த சென்டரில் ஆரம்பித்து அந்த பக்கம் முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிமான தையல் மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். கப்பு வந்து அவ்வளோ அழகாக வந்து வருது, உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அவ்வளோ நல்லா வருது கப் ஷேப்பில். ஸோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உடம்பா இருக்கீங்க, ஒரு சில பேருக்கு எனக்கு செட் ஆகல, கப்பு கவரே ஆக மாட்டேங்குது, அது மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி போட் நெக் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் நார்மல் கப்பு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டி வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம உடனே ஃபினிஷிங் பண்ணுறத விட இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆம் ஹோல் கிட்டேயும் சரி, உங்களுக்கு கீழே இடுப்பு இதுவும் சரி, பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுற இடமும் சரி, உங்களுக்கு ஏற்றி இறக்கி வராமல் நீட்டாக இருக்கும். அதே சமயம் கொக்கி பட்டிகிட்ட நிறைய பேர்த்துக்கு ஏற்றி இறக்கி வரும். என்ன தான் சரியாக தைச்சாலும் அந்த இடம் வந்து ஏற்றி இறக்கி வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரவே வராது. நான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஹுக் வைக்கல, பட் இதே மெத்தடில் தான் நம்ம அதுவும் ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் என்னோடய நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ பாருங்கள், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொக்கிப்பட்டி வந்து அப் அண்ட் டவுன் வராமல் எப்படி நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ நான் இதில் இருக்க மாதிரியே நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் கம்பேர் பண்ணி நம்ம அதுக்கான ஹைட்டில் பட்டியோட கிளாத்தை நம்ம கவர் பண்ணி தைச்சும் போது உங்களுக்கு நீட்டாக வரும். நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரே அளவுகள் தான் வரப்போகுது. ஆனால் அந்த ஏற்றி இறக்கி வர பிரச்சனை இதில் வராது, சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு தையல் நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நான் வந்து ஸ்லீவ் லாஸ்ட்டாக தான் ஜாயின் பண்ணுவேன். அதனால் என்ன செஞ்சுக்கிறேன்னா ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஜாயின் பண்ணி மெயின் கிளாத்து பீஸு இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் நம்ம கட் பண்ணாலே போதும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ரொம்ப அந்த ஃப்ரண்ட்டு பேக்லாம் வந்து அப் அண்ட் டவுன் வராது. இப்போ நான் என்ன செஞ்சுக்க போகிறேன்னா பேக் சைடில் ஹூக் வைக்கிறதுக்காக சென்டரில் கிளாத் எடுத்து அதை வந்து கட் பண்ணி கொக்கிப்பட்டி வைக்க போகிறேன். லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எஸ் கொக்கிக்கும் ஐ கொக்கிக்கும் நம்ம தனித்தனியாக வந்து கொக்கிப்பட்டி வைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து எஸ் கொக்கி வைக்கிறது. மேலே மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு உள்ளே வச்சு மடித்து தைக்கிறது தான் வந்து எப்போவுமே எஸ் கொக்கி நம்ம வைக்கிற இடம். அது நம்ம ஒவ்வொருத்தர் கைவாட்டத்துக்கு தகுந்த மாதிரி இங்கிட்டும் வச்சுக்கலாம் அங்கிட்டும் வச்சுக்கலாம். ஆனால் கொக்கி அதில் எப்படி வைக்கணுன்றது தான் இருக்குது. நம்ம சேனலில் கொக்கி எப்படி கட்டணுன்றதும் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி வைக்கிறது, ஐ கொக்கி. இது வந்து உள் பக்கம் லைனிங் பக்கம் நம்ம கிளாத்தை வச்சுட்டு தச்சு வெளிப்பக்கமாக திருப்பி வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். அப்படி தைச்சோன்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். லாஸ்ட்டாக தான் வந்து நான் எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவேன், எனக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அந்த ஸ்லீவோட அடிப்பகுதியில் ஆம்ஹோல் கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக அந்த ப்ளஸ் வருது பார்த்திங்களா, இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட ப்ளஸ்ன்ற ஒரு கரெக்டான ஒரு இது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொக்கிப்பட்டி அப் அண்ட் டவுன் வர பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் சைடு ஃப்ரண்ட்டு தட்டும் பேக் தட்டும் ஜாயின் பண்ணுறதுல ஏற்றி இறக்கி வருது பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா, அது இந்த டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வராது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் குடஞ்சது இருக்குது பார்த்திங்களா, அது பாருங்கள் கரெக்டாக நம்ம கப்பு என்ன பகுதி முன்பகுதியில் தானே கப்பு வருது, ஸோ அந்த பகுதியை பார்த்த மாதிரி தான் அந்த குடஞ்சது வந்து நம்மளுக்கு வரணும். நான் நாச் கட் பண்ணியிருக்கிறது அதுதான், அங்கே வச்சு தான் தைச்சிருக்கேன். அப்படி தான் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம குடஞ்சதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு மறந்துட்டு எடுத்து வச்சு பேக் சைடில் தைச்சிட்டோன்னா நம்ம குடஞ்சதே வேஸ்ட்டு. ஸோ குடையிறது பிரச்சனை இல்லை, அதை கரெக்டாக வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் வர மாதிரி தைக்கணும், அதுதான் விஷயமே. அப்போ தான் முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த கைக்கிட்ட க்ரீஸ் விழாமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நான் ஜாயின் பண்ணிட்டேன், இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி நான் முடிச்சுட்டேன். நீட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். நார்மலாக வந்து நம்ம பாடி டைட் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட்டு. சாரீ இது தான், கொஞ்சம் ஓல்டு டைப் ஆஃப் சாரீ தான், ஸோ அதை அப்படியே நான் மாடிஃபை பண்ணி
ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்கள்ட்டயும் இந்த மாதிரி வந்து ஓல்டு மாடல் சாரீஸ், அவுட் ஆஃப் மாடல் இருந்தது அப்படின்னா, ஆனால் அந்த சாரீ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, போட் நெக்கும் பிரின்ஸ் கட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பேக் டாட், அதாவது 3 டாட் ப்ளவுஸ்லேயே பேக் ஹூக் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம கொஞ்சம் நெக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணி நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் டீசெண்டாக டிசைன் பண்ணோம். நம்ம கஜ கஜன்னு கொடுத்தோம்னா இன்னும் நம்மளுக்கு காடியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வேர் பண்ணோம்னா இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ஓகே, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், நீங்களும் அந்த கிளாஸில் ஆட் ஆயிடுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.